வணக்கம் நண்பர்களே. இந்தியா சீனா சந்திப்பு. பிரதம மந்திரி மோடி அவர்கள் சைனாவுக்கு எஸ்சிஓ மீட்டிங் போயிருக்கிறாங்க. அந்த மீட்டிங் நல்லா நடந்துச்சா, அது என்ன தான் நடந்தது, உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி, இதில் கிளைமாக்ஸ் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, மோடி ஜின்பிங் மீட்டிங்கினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அது நம்ம இந்தியாவுக்கு என்ன பலன், சீனாவோட பழைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போச்சா அல்லது புதுசாக இது ஒரு நாடகமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக இதில் பார்ப்போம். சீனாவோட தந்திரம் தெரியாமல் முன்னே போகிறது அபாயம். அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விஷயங்கள்லாம் முழுசாக தெரியும். முதல்ல சீனாவோட வரலாற்றை ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்ப்போம். 1945 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதே மாதிரி சைனா உருவானது 1949. அந்த ஆரம்ப கட்டத்திலேயே சைனாவை அங்கீகரித்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அப்போதுலேருந்து ரெண்டு நாடும் இந்தி சீனி பாய் பாய் அண்ணன் தம்பி மாதிரி ஒரு உறவு வைக்கிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சைனாவும் சரி, நேருவும் அதை நம்பி இந்தி சீனி பாய் பாய்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, ஆனால் அந்த அண்ணன் தம்பிகிட்ட அடிக்கடி சண்டை வர்ற மாதிரி நம்ம இந்தியா சைனா பிரச்சனையும் எப்போதும் இருந்துகிட்டே தான் இருந்தது. 1962 நடந்த சண்டை எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு பெரிய பயங்கர போர் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இந்த இந்திய சீன எல்லை தகராறு இன்னும் முடியலை. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கும் திபேத்துக்கு தான் எல்லை இருந்தது. திபேத்தை சைனா கபலீகரம் பண்ணி அது தன்னாடுன்னு இணைச்சிக்கிட்டு அந்த பார்டரை இது எங்கள் பார்டர்னு சொல்லி சண்டை போட்டு நம்மகிட்ட போடுறாங்க. இந்தியா அதை அங்கீகரித்தது, அதாவது திபேத்தை கபலீகரம் பண்ணதை ஏற்றுக்கொண்டது இந்தியா செய்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, 62 சண்டை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் டோக்லாமில் ஒரு ஃபேஸ் ஆஃப் நடந்தது 2017. 2020 கல்வான் வாலியில் மிகப்பெரிய சண்டை நடந்தது. சரி, இதுக்கெல்லாம் மத்தியில் பேரலாக பிஸ்னஸ் வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு ரஷ்யாவில் என்ன வாங்குறாதுன்னு கதை சொல்ல அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். 50% டாரிஃப் போட்ட நேரம் சைனா நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ஷாங்காய் மீட்டிங் நடக்கிறதுல பிரதம மந்திரி போகிறாரு. இந்த சமிட்டில் டியான்ஜின்கிற நகரில் நடக்கிற மீட்டிங்கில் நமது பிரதமர் மோடியும் ஜின்பிங்கும் செஞ்சாங்க. உலகமே அதை கவனிக்கிறாங்க, உற்று கவனிக்கிறாங்க. ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையே இந்த ட்ரேட் வார் அது நடந்ததும், ட்ரம்ப்பு கொண்டு வந்த அநியாயமான அந்த வரி பிரச்சனைகளெல்லாம் உலகளவில் ஒரு பேசும் பொருளாக இப்போ இருக்குது. சரி, இந்த நேரத்தில் சைனாவும் இந்தியாவும் நெருங்கி கைகோர்க்கிற மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்கிறதுனால உலகம் வர அது என்னன்னு பார்க்குறாங்க. சரி, இதெல்லாம் மீட்டிங்கில் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். சரி, இரு நாட்டு தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாம் எதிரிகள் அல்ல, வளர்ச்சிகளுக்கான பங்காளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் மீண்டும் நம்ம பேச வேணும், அதுதான் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரடி விமான சர்வீஸை நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. சரி, இதில் முக்கியமான பிரச்சனை கேள்வி என்னென்னா, இந்த எல்லை பிரச்சனை இதனால் தீர்ந்ததானா? இல்லை, அதுதான் பிரச்சனை. எல்லை பிரச்சனையை பொறுத்தளவுக்கு லடாக்கில் கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மீதியும் நம்மகிட்ட உயரம் வாங்குறாங்க. அச்சாய்ஸ்னு இடத்த பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அருணாச்சல் பிரதேசத்தை அட்டூழியமாக அது எங்கே இடம்னு கேட்டுருக்குறாங்க. சரி, இது எல்லாமே நம்ம திபேத்தோட பங்கு கொண்ட எல்லை பகுதி. இது திபேத்தாவை பிடிச்சிட்டு நம்மளோட சண்டை போட்டுருக்குறாங்கிறத இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். திபேத்தை சைனா கபலீகரம் பண்ணும்போது இந்தியா அதை ஏற்றுக்கொண்டது தவறு என்பது என் கருத்து. சைனாக்காரங்க புன்னையோடு கை கொடுத்து பேசினாங்கன்னா பின்னாடி அவங்ககிட்ட சில்க் ரூட்னு ஒன்று வைப்பாங்க. சவுத் சைனா சி தென் சீன கடல்னு ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம எல்லை பகுதி பிரச்சனைன்னு கொண்டு வராங்க. இந்த மாதிரி பின்னாடி ஒரு கேம் வச்சுக்கிட்டு அவங்க கை கொடுக்குற வேலைலாம் பண்ணுவாங்க. அதனால் இந்தியாவுக்கு எப்போதுமே ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா நம்ம பார்டர் திபேத் பார்டர் இப்போ சைனா பார்டராக மாறி போயிடுச்சு. நம்ம அந்த காலத்துலேயே அதை ஒத்துக்காமல் அந்த திபேத்து சைனா அதை ஆக்குபை பண்ணது தப்புன்னு சொல்லி இருந்திருந்தால் அது வேறு மாதிரி போயிருந்துருக்கும். சரி, இப்போது இந்த மாதிரி பேசும்போது எங்களுக்கு புரட்சி கூட வேண்டாம், வளர்ச்சி போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே ஒழிய, ஒரு பக்கம் அப்படி பேசினாலும் எல்லையில் அவங்க ஜவான்களை அனுப்பி அந்த சலாமி ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பிடிச்சிக்கிட்டு இது எங்கள் இடம்னு சொல்கிறது, திடீர்னு காட்டுப்பகுதியில் திடீர்னு உள்ளே வந்துடுறது, இந்த மாதிரி வேலைகளை 70 வருஷமாக சைனா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வினா, இந்தியா சைனா விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சீனாவுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வளரும் மிகப்பெரிய பொருளாதாரம். சரி, சீனா நம்மகிட்ட பொருளை நிறைய இங்கே அனுப்புகிறாங்க.
நம்மளும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து சீனாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறத விட கம்மி. அதனால் ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லி அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நமக்கு குறைவாகத்தான் இருக்குது, அவங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை. இந்த எல்லை பிரச்சனையினுடைய ஸ்டேட்டஸ்கோ அதை அப்படியே விட்டுற முடியுமா அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. சரி, சீனாவை பொறுத்தளவுக்கு தங்கள் லாபத்துக்காக எதையும் செய்வார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது நம் கருத்து. அதில் ஜின்பிங் போன்ற மனிதர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த சந்திப்பு வந்து நல்ல விஷயம்னு சொன்னீங்கன்னா, பேசணும்னா, இது ஒரு பனிக்கட்டி உருகுனது போல் மேலே மட்டும் லேசாக உருகி தெரியுது, உள்ளே இன்னும் இறுகி போய் தான் இருக்குங்கிறது உண்மை என்பது நம் கருத்து. உலக அரசியலில் இந்த சந்திப்புக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க இந்தியாவுக்கு இப்போது ஏற்பட்ட சின்ன இடைவெளி, இந்த ட்ரம்ப் செஞ்ச வேலையால் ஏற்பட்ட இடைவெளியை சைனா பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவோடு நெருங்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதை நாமும் பயன்படுத்தி கொண்டு எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான வழி ஏற்பட்டால் அதை நாம் விடக்கூடாது என்பது நம் கருத்து. மற்றபடி கவனமாக நாம் சைனாவிடம் உறவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம் கருத்து. நம்ம முழுசாக நம்பி போனோம்னா நம்மளை ஏமாற்றி விடுவாங்க. அது நம்ம இந்தியாவுக்கு தான் சிரமம். உஷாராக இருக்க வேண்டியது நம் அரசும் தலைவர்களும். சரி, இந்த கிளைமாக்ஸ் என்னென்னா, இது நியூ டைரக்ஷன் கிடைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது ஒரு ஸ்மால் சேஞ்ச், ஒரு சின்ன பாசிட்டிவ்னு வேணால் எடுத்துக்கலாம். முடிய இதை வச்சு எல்லை பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னா கிடையாது. நம்ம எல்லை விஷயத்தில் நாம் கடுமையாக தான் இருக்க வேண்டும். விட்டு கொடுப்பதற்கு இடமே இல்லை. ஏனென்றால் இது சைனாவினுடைய இடமே கிடையாது என்பது தான் நம் கருத்து. இதில் மக்மோ நிலையை கேட்டுக்க மாட்டோம், அது சைனாவே கிடையாது. அப்புறம் என்ன, அவங்க ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த வந்து எங்கள் இடம் பேசுகிறதே வந்து அட்டுழியம் என்பது நம் கருத்து. நேரடி விமான சர்வீஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் இதனால் எல்லாமே நார்மல் ஆகிடும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல. ஆனால் இந்தோ சைனாவுக்கு வியாபார விஷயமாகவோ அல்லது மற்ற விஷயமாக போய் வருபவர்களுக்கு நேரடி விமான போக்குவரத்து வசதியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக நாம் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும் என்பது நம் கருத்து. ஏன்னா சீனாவினுடைய அந்த டிராகனுடைய சிரிப்புக்கு பின்னால் மிகவும் கொடூரமான அவர்களுடைய திட்டங்கள் இருக்கும் என்பது நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் இதை ஒரு பிரேக் த்ரூன்னு எடுக்க வேண்டாம், ஒரு நல்ல சிக்னல்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லை பிரச்சனையோ, இந்த ட்ரஸ்ட் டெஃபிசிட், இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு பிரச்சனை, இது எல்லாமே தீர்த்தால்தான் சைனாவுடன் நாம் ஒரு பார்ட்னராக இருப்பதற்கு சரியாக இருக்கு என்பது நம் கருத்து. அவர்கள் நெய்பர் என்பதில், அதாவது பக்கத்து நாடு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக நாம் புரிந்து கொண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை என்பது நம் கருத்து. ஒரு ஜோக் என்னென்னா, சீனா சொல்கிறாங்க நம்ம வளர்ச்சிக்கான பங்காளிகள்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, இந்தியா நம்ம என்ன சரி ப்ரோ, ஆனால் நீ என் வீட்டுக்குள்ளே வேலி குத்துற வேலையெல்லாம் பண்ண மாட்டியே, அதை நிறுத்துவியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். நன்றி.